நெல்லு. மணி என்ன இப்போ? மணி இந்நேரம் எங்க இருந்துட்டு வர? நான் கோடி விட்டு தானோ கனகாத்தியோட பொண்ணு திலகா எல்லாரும் ஆத்தங்கரையில தனம் திலகாவெல்லாம் 4-5 தடவை 1/4 மணி நேரத்துக்கு முன்னால கூட வந்து உன்னை தேடிட்டு போயிருக்கிறாங்க. எங்கிட்ட அக்கதை இழக்கிற? உண்மையை சொல்லு. யாரோட இருந்துட்டு வர? நீயா சொல்ல மாட்ட? உண்மையை நான் வரவழைக்கிறேன். சந்துரு, மணி 10 இன்னும் தூங்க போல? தூக்கம் வரல. சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நாளை காலையிலேயே நீ ஊருக்கு போயிடணும். என்ன சொல்ற? உன்னை பத்திரமா உங்க அப்பா கிட்ட சேர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்குன்னு சொல்றேன். விருந்தாளிய வீட்டை விட்டு போக சொல்றமேன்னு எனக்கும் வேதனையா தான் இருக்கு. வேற வழி இல்லை. ஏன்னா நீ உன் வாழ்க்கையோட விளையாடிட்டு இருக்க. நித்யா, என்ன உங்களோட கூட்டிட்டு போயிடுங்க சந்துரு, கூட்டிட்டு போயிடுங்க. இப்படி இந்த ராத்திரியில வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கே, இதனால ஏற்படக்கூடிய பயங்கரமான விளைவுகளை நீ நினைச்சு பாத்தியா? இவ ஒரு வேகத்துல வெறியில ஓடி வந்திருக்கா தியாகம். ஏதாவது சமாதானம் சொல்லி இவளை இவ அண்ணன் கிட்ட ஒப்படைச்சிடலாம். வாங்க. அம்மா, நீங்க என் அண்ணன் கிட்ட ஒப்படைக்கல, ஒரு சின்ன பொண்ண பலி கொடுக்குறீங்க. இனிமே நான் என் வீட்டுக்கு போறதும் தற்கொலை பண்ணிக்கிறதும் ஒண்ணுதாம்மா. நீ என்ன சொன்னாலும் சரி, இதுக்கு உடந்தையா நாங்க இருக்க மாட்டோம். புறப்படு. என்னங்க பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க சந்துரு, நீங்க அம்மா என்ன திரும்பி போக சொல்றீங்க? சந்துரு, மிருகத்தை அடிக்கிற மாதிரி எங்க அண்ணன் என்ன அடிச்சிருக்காரு. நித்யா, உன்னை என்னோட கூட்டிட்டு போறேன். இப்பவே என்னோட கூட்டிட்டு போறேன். சந்துரு, எந்த கஷ்டத்தையும் ஏத்துக்க நான் தயாராயிட்டேன். இனிமே என் நித்யாவை என்னால கைவிட முடியாது. சந்துரு, தியாகம், என்னால உனக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டிருந்தா என்ன மன்னிச்சிரு. வாட் யூ மீன்? சந்துரு, நீ நல்லா இருக்கணும். எனக்கு அதாண்டா வேணும். அர்ச்சனா, உன் கூட பிறந்த சகோதர மாதிரி என்ன நடத்தின. என்னால உன்னை மறக்கவே முடியாது. பெஸ்ட் ஆஃப் லக் சந்துரு. பை தியாகம்.
இவ்ளோ பெரிய வீடு, ரொம்ப அழகா இருக்கு சந்திரு. அழகா அப்புறம் ரசிக்கலாம், முதல்ல வா உள்ள போவோம். கொஞ்சம் இருங்க, என் பெட்டி எடுங்க. எதுக்கு? எடுங்களேன் சொல்றேன். என்ன இது? எங்க அம்மா எனக்கு அது கொடுத்திருக்காங்க. அவங்க ஞாபகார்த்தமா இதை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப ஏன் கழுத்துல போட்டுக்கல? சங்கிலி இறந்து போச்சு. ஓ. பரவாயில்லையே. மேலாடை இல்லாம போனா உங்க அப்பா அம்மா அசிங்கமா நினைப்பாங்க இல்லையா, அதனாலதான். சரி வா உள்ள போ. அப்பா, நான் மேல வரலாமா? நீ மட்டும் இல்ல, அவளும் தான். உட்காரு. 2 பேரும் தான். ரொம்ப டயர்டா இருப்பீங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா? காஃபி, டீ, பிரேக்ஃபாஸ்ட்? வேண்டாம்ப்பா. இவ பேரு நித்யா. வந்து நீ சொல்ல வேண்டாம், நான் சொல்றேன். நீ போன இடத்துல இவளை சந்திச்ச, 2 பேரும் காதலிச்சீங்க. அப்பா, உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் தாராஜன் நேத்தே எனக்கு ட்ரங்கால் போட்டு சொல்லிட்டான். ஜாதி கட்டுப்பாட்டை மீறி இவ உன்னோட ஓடி வந்திருக்கான் இல்லையா? இல்லப்பா, என்ன நம்பி வந்திருக்கா. நானும் உன் பேர்ல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேன்டா. சந்துரு, என்னடா அநியாயம் இது? தைரியமா இவ்வளவு கூட்டிட்டு வந்து இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல போறியாடா? ஆமாமா, உங்க அனுமதியோட, உங்க ஆசீர்வாதத்தோட. டேய், உங்க அப்பா மானம் மரியாதை எல்லாம் என்னடா ஆறுது? ஜானகி, நீ எதுவும் பேசாத. சந்துரு, உடனே அவளை கூட்டிட்டு அவ ஊர்ல விட்டுட்டு வா. போ. அது மட்டும் என்னால முடியாதுப்பா, நிச்சயமா முடியாது. You bloody rascal, unfaithful fellow, get out. போட வெளியே. குடும்பத்துக்கே ஒரே வாரிசுன்னு உன்னை எவ்வளவு செல்வாக்கோட வளர்த்தேன். உன்னை பெருசா கொண்டு வரணும்னு எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். எல்லாத்தையும் பாழாக்கிட்டேடா. இதுக்கெல்லாம் என்ன அழலாமா? துணிச்சல் இருந்தா பெத்தவங்களை மதிக்காம நீ இந்த முடிவுக்கு வந்திருப்ப. நான் இதை கௌரவத்தை எதிர்பார்த்தேன். நினைச்சு பார்க்க வேண்டாம், ஸ்டேட்டஸை எண்ணி பார்க்க வேண்டாம். என் முகத்தில் நீ விழிக்காதடா. கண் மருவா எங்க போய் தொலை. இன்னும் அழுதுட்டு இருக்க. இதோ பாரு, யார் என்னை விட்டு பிரிஞ்சாலும் சத்தியமா நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். எங்க கண்ணை தொடச்சுக்க. சார், உங்களை பார்த்தா ரொம்ப சின்னவங்களா தெரியுது. முகம் தான் சார் குழந்தைத்தனமா இருக்கும். விவரம் தெரிஞ்சவங்க தான் சார். அதுக்கு இல்லப்பா, இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட போறீங்களா? விலைவாசி பயங்கரம். இன்னும் போக போக ஏறுமே தவிர இறங்காது சார். கொஞ்ச நாளாவது இவங்களும் அனுபவிக்கட்டுமே லைஃப. அப்போ உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்க பூர்ண சம்மதம். சார், எங்க 2 பேருக்கும் சம்மதம் சார். நான் சாட்சி, அவ்வளவுதான். ஒரு சாட்சி போறாதப்பா. ஒரு பட்டாளமே வரும் சார். உங்களுக்கு எத்தனை பேர் வேணும்னு சொல்லுங்க, நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். உன் வயசு என்ன? 23, 23. உன் வயசு? நான் சொல்றேன் சார். நீ சுமாரு. இவ வயசு வந்து நீ பேசாத, அவ பேசட்டும். வயசை கேட்கிறார். வயசு என்னம்மா? 17 சார். 17? ஐயோ, ஆமா சார், 17. விளையாட்டா இருக்கா உங்களுக்கு? சட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல. 17 வயசுல எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? சார், அவ அவசரப்பட்டு அப்படி சொல்லிட்டா. அவ வீட்டுல சரியா ஜாதகம் கணிக்கல. அவ வயசு 21. ஆமா சார். போய் சொல்லாத. அவளே 17 சொல்லிட்டா. நியாயமா நான் போலீஸுக்கு தகவல் கொடுக்கணும். நல்ல பையனா ஒழுங்கா அவளை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு நீ வீட்டுக்கு போ. நல்லா உபதேசம் பண்றீங்க சார். நாங்க வரோம். மாலையை விட்டு போறீங்களே. திருட்டு கல்யாணம் பண்ணிக்க இன்னொரு ஜோடி வராமலா போயிடும். அவங்களுக்கு எங்க உபயமா இருக்கட்டும். வாங்க.
ஏங்க ஆ? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? உன் பேர்ல தப்பே இல்ல. உன் வயசை அதிகமா சொல்லணுங்கிறத உனக்கு சொல்லி கொடுக்க நான் தான் மறந்துட்டேன். இப்ப என்னங்க பண்றது? உனக்கு கல்யாண வயசு ஆகுற வரைக்கும் காதலிச்சுக்கிட்டே இருப்போம். திலீப், இப்ப எங்கடா தங்குறது? கவலைப்படாத, என் ஃப்ரெண்டோட இடம் காலியா இருக்கு. அவன் டிரான்ஸ்ஃபர்ல கோயம்புத்தூர் போயிட்டான். மறுபடியும் இதே ஊருக்கு மாத்திக்கிட்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். மறுபடியும் வந்தா இடம் கிடைக்காதுன்னு காலி பண்ணாம வீட்டு சாவியை என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கான். அவன் வர்ற வரைக்கும் அங்கேயே தங்கலாம்.